ஐயா சிவசிவா சிவா அரோகரா அரோகரா என்ற முழக்கத்தோடு ஐயா வைகுண்டரை வணங்கும் பக்தர்கள் ஏராளம் ஏராளம். ஆம், இதோ இங்கே திருச்செந்தூர் கடற்கரையிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய கடல் பகுதியிலிருந்து மற்றோர் பகுதியில் இங்கே ஐயா வைகுண்டருடைய அவதாரப்பதி அமைந்திருக்கின்றது. ஐயா வைகுண்டர் நாராயணனுடைய அவதாரமாகவே கருதப்படுகின்றார். வைகுண்டத்திலிருந்து வந்தவராக கருதப்படுகின்ற ஐயா வைகுண்டர் அவருடைய இயற்பெயர் முத்துக்குட்டி சுவாமி என்பதாக இருந்தது. இந்த முத்துக்குட்டி சுவாமி தன்னுடைய வாழ்நாளில் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய 24ஆம் வயதில் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகவே 1 வருட காலம் உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவ்வாறு அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது அவருடைய தாயார் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அவரை அழைத்து வந்ததாகவும், திருச்செந்தூர் வந்த இடத்திலே திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன முத்துக்குட்டி சுவாமி 3 நாட்கள் கழித்து கடலில் இருந்து அவர் மீண்டும் வெளிவந்ததாகவும், அவ்வாறு வெளிவந்தவரே வைகுண்டராக மக்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் தரக்கூடியவராக கலியுகத்தினை அழித்து தர்ம யுகத்தை நிலைநாட்ட வந்த அந்த நாராயணனுடைய அவதாரமாக போற்றப்படுகின்றார். அவ்வாறாக 1833ஆம் ஆண்டிலே மாசி மாதம் 20ஆம் நாள் ஐயா வைகுண்டர் திருச்செந்தூர் கடலிலிருந்து வெளிவந்ததாக அறியப்படுகின்றது. இதோ தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயா வைகுண்டரினுடைய வைகுண்ட பதிதியிலே அமைந்திருக்கக்கூடிய ஐயாவினுடைய மூலஸ்தானம். இதோ இங்கே நாம் தற்பொழுது பார்ப்பது ஐயா வைகுண்டர் தன்னுடைய அருள் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக விளங்குகின்ற ஐயா வைகுண்டரனுடைய வைகுண்டபதி. இதோ இதுதான் அவருடைய மூலஸ்தானம். இங்கே ஒரு மிகப்பெரிய மண்டபம் அமைக்கப்பட்டு இந்த மண்டபத்தில் வழியாக நாம் ஐயா வைகுண்டரை தரிசனம் செய்வதற்காக இங்கே இந்த வைகுண்டபதி அமைந்திருக்கின்றது. ஐயா என்றால் தந்தை என்று அர்த்தம். தந்தையாக இருந்து மக்களை வழி நடத்துபவராக ஐயா நாராயணனின் அவதாரமாக கருதப்படுகின்றார். கடவுளின் அவதாரமாக போற்றப்படுகின்ற ஐயா வைகுண்டரை ஐயா வைகுண்டருடைய வழிபாட்டு முறையானது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் ஐயாவை இறைவனாக போற்றி வணங்கி வழிபட்டு வருகின்றனர். திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இதோ இங்கிருந்து நாம் ஐயா வைகுண்டரை தரிசித்துவிட்டு வெளிவருகின்ற பொழுதே நேராக காண முடிகின்றது. ஐயா வைகுண்டரினுடைய கொடி மரம். ஐயா வைகுண்டருடைய அருளால் இன்றும் ஐயா வைகுண்டரினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய இறைவனாக இருந்து அருள் பொழிகின்றார். குருவிற்கும் குருவாக குருமகானாக அந்த வைகுண்ட பெருமானே அவதரித்து குருவாக இருந்து இங்கே அருள் காட்சி தருகின்றவராக அமைந்திருக்கின்றார். இதோ இந்த பகுதி, இந்த கடல் பகுதியில்தான் ஐயா வைகுண்டர் தாம் காணாமல் போய் 3ஆம் நாளில் இந்த கடலிலிருந்து தான் உயிர் பெற்றதாக அறியப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த இடத்தை வைகுண்டரின் தீர்த்தமாக இங்கே மக்கள் போற்றி வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த வகையிலே இதோ இது ஐயா வைகுண்டரினுடைய பிறப்பு பகுதியாக அமைந்தது. திருச்செந்தூர் கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர் பிறந்த இடம் சாமித்தோப்பு என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்றது. திருச்செந்தூர் செல்கின்றவர்கள் ஐயா வைகுண்டரனுடைய
ஆலயத்திற்கு சென்று குருவின் அருளோடு இதோ அவருடைய வைகுண்டத்தை பதிதியை சுற்றிலும் இன்னும் சில குருமார்களினுடைய சன்னிதானங்களும் அமைந்திருப்பதை காண முடிகின்றது. அந்த வகையிலே இதோ குருவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வகையிலே குருஸ்தலமாக விளங்குகின்ற திருச்செந்தூரிலே அமைந்திருக்கக்கூடிய குரு மகான்களையும் இங்கே நாம் வழிபாடு செய்கின்றோம். பல்வேறு குரு மகான்களினுடைய சமாதிகள் மற்றும் அவர்களுடைய ஆசிரமங்கள் அமைந்திருப்பதனை நாம் காண முடிகின்றது. திருச்செந்தூர் செல்கின்றவர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசித்ததோடு குரு மகான்களினுடைய அருளையும் பெறக்கூடிய வகையிலே ஐயா வைகுண்டரை தரிசித்து வைகுண்டரனுடைய பதிதிக்கு அருகிலேயே சுற்றிலும் சில குரு மகான்களினுடைய சன்னிதானங்களும் ஆசிரமங்களும் இருக்கின்றன. அவர்களுடைய ஜீவ சமாதிகளும் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வழிபட்டு குருவின் அருளால் நாம் குரு தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய வகையிலே குருவாக வீற்றிருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தியாக அமர்ந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு குருவருளோடு திருவருளை பெறுவோமாக.